தற்போதைய முக்கிய செய்தி, துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு எதிரான இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் மிக முக்கிய செய்தி இது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் தீர்வு எட்டப்படவில்லை என்றால் நீதிமன்றமே தீர்வு காணும் என்றும், தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி காட்டியிருக்கும் அண்மையில் வந்த முக்கிய செய்தி இது. துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கும் முக்கிய செய்தி தற்போது வந்திருக்கிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் தீர்வு எட்டப்படவில்லை என்றால் நீதிமன்றமே தீர்வு காணும் என்றும் அதிரடி தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் தலைமை செய்தியாளர் சிவா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். துணைவேந்தர்கள் நியமனத்தில் உச்சநீதிமன்றம் நிச்சயமாகவே அதிரடி காட்டியிருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கிறது. உங்களோட கூடுதல் தகவல்களையும் இந்த அதிரடி தீர்ப்பு குறித்த விவரங்களையும் தரலாம் சிவா. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு எதிரான வழக்கு, ஆளுநர் சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க மறுப்பதற்கு எதிரான வழக்குகளை இறுதி விசாரணைக்காக உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழக ஆளுநர் RN ரவி சட்டமன்றம் இயற்றக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காததையும், அரசினுடைய பல்வேறு திட்டம் தொடர்பான ஆணைகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணையிடப்பட்டது. இந்த நிலையில மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி ஆஜராகி தமிழ்நாடு ஆளுநர் தொடர்பான வழக்குகளை ஒரு வாரத்திற்கு பின்னர் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் எனவும், இந்த விவகாரத்தில் கூடுதல் முன்னேற்றங்கள் உள்ளன என்று நீதிபதிகள் பர்னிவாலா மற்றும் மகாதேவன் அமர்வுல தெரிவித்திருந்தார். இந்த நிலையில அப்போது நீதிபதிகள் குறுக்கிட்டு தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் அரசுக்கு இடையேயான விவகாரம் முடிவு எட்டப்பட்டுள்ளதா அல்லது பழைய நிலையை தொடர்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு தமிழ்நாடு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் மற்றும் அபிஷேக் சிங்வி, ஆளுநர் அரசு இவர்களுக்கு இடையிலான இந்த மோதல் போக்கு என்பது பல்வேறு விவகாரங்களில் தொடர்ந்து கொண்டு வருகின்றன, இதுவரை ஒரு முடிவு எட்டப்படவில்லை என்று கூறியது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் தற்போது துணைவேந்தர்கள் நியமன பிரச்சனையும் வந்திருக்கிறது என்று எடுத்துரைத்திருக்கிறார்கள். மேலும் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான கூடுதல் மனுவையும் முந்தைய வழக்குகளோடு இணைத்து விசாரணைக்கு ஏற்க வேண்டும் என்றும், பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான கூடுதல் மனு மீது புதிய நோட்டீஸ் பிறப்பிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரியிருந்தார்கள். அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் புதிய நோட்டீஸ் பிறப்பிக்க தேவையில்லை என்றும், அதே வேளையில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான தமிழக அரசினுடைய கூடுதல் மனுவை விசாரணைக்கு ஏற்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் இந்த விவகாரங்களில் தீர்வு எட்டவில்லை என்றால் நீதிமன்றம் தீர்வு காணும் என்று ஒரு அதிரடியான ஒரு எச்சரிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞருடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு ஆளுநர் அதிகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைப்பதாகவும், அன்றைய தினம் இறுதி விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்து இந்த வழக்கின் மீதான விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். மோகன்ராஜ், தெளிவான உங்கள் ஆய்வறிக்கைக்கு நன்றி சிவா.